தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் தீ வைத்து எரிக்கப்பட்ட குப்பைகளால் ஏற்பட்ட புகை மூட்டத்தால் சாலையை கடக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இது குறித்து நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஓரத்தில் கொட்டப்பட்டிருக்கிற குப்பை மேட்டினால் தற்போது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரதானமாக மக்கள் பயணிக்கக்கூடிய மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் இரவு நேரங்களிலே டன் கணக்கில் குப்பைகள் கொட்டப்படுகிறது. இந்த குப்பைகள் அனைத்தும் தற்போது தீ வைக்கப்பட்டு எரிக்கப்படுவதனால் புகை மூட்டம் சாலை முழுவதுமாக பறந்து விரிந்து காணப்படுகிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி ஊட்டி அல்லது கொடைக்கானலில் எடுக்கப்பட்டதல்ல, தேசிய நெடுஞ்சாலைகளில் எரிக்கப்படும் குப்பையினால் வரக்கூடிய புகை மூட்டம்தான். இந்த புகையினால் வாகன ஓட்டிகள் சாலையை கடக்க முடியாத ஒரு இன்னல்களுக்கு உள்ளாகிறார்கள். மேலும் இந்த இடத்தை கடக்க முடியாத ஒரு சூழலுக்கு உள்ளாகக்கூடிய இந்த வாகன ஓட்டிகள் அந்த இடத்தை மெதுவாக கடக்கக்கூடிய சூழலும் அச்சத்துடன் கடக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். மிக முக்கியமாக இந்த ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சிலைமான் என்கிற பகுதியின் புறவழிச்சாலையில் தான் இந்த காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. முழுவதுமாக பாதிப்பு அதிக அளவிலே இருக்கிறது. 2 நாட்களாக தீ வைத்து எரிக்கப்படுவதனால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த புகை மண்டலம் முழுவதுமாக இருப்பதனால் அந்த இடத்தை 2 சக்கர 4 சக்கர வாகன ஓட்டிகள் கடக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். டன் கணக்கில் குப்பைகள் கொட்டப்படுகிறது. குப்பைகள் அகற்றப்படாமல் அதே இடத்தில் தீ வைத்து எரிக்கப்படுவதனால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே இதே பகுதியில் ரைஸ் மில் கழிவு தூசிகள் கொட்டப்பட்டு அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நியூஸ் 7 தமிழ் செய்தி வெளியிட்டு இருக்கிறது. ஆனால் அந்த கழிவுகளையும் தற்போது கொட்டப்பட்டிருக்கிற குப்பை கழிவுகளையும் அகற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகம் முன்வரவில்லை. பலமுறை கவனத்திற்கு கொண்டு சென்றும் கூட இதுவரை நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களிலே குப்பைகள் கொட்டக்கூடாது என உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனையும் மீறி தற்போது எங்கிருந்து யார் உள்ளாட்சி அமைப்புகளினால் இந்த குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக தீ வைத்து எரிக்கப்படுவதனால் புகை மண்டலமாக காட்சி எடுக்கிறது. சிறு சிறு விபத்துக்கள் நடைபெறுவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கிறார்கள். மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்னதாக தீ அணைக்கப்பட்டு குப்பைகள் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது.